இந்த வீடியோ பார்க்குற உங்களை நிறைய பேர் கிரியேட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நாம இந்த வீடியோல ஒரு பிளாகிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா எப்படி பணம் சம்பாதிக்க முடியுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஹரி பிளாகா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நாம எப்படி யூடியூப்ல சர்ச் பண்ணி அதுல நிறைய வீடியோஸ் காட்டும் போது அதுல ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறோமோ அதே மாதிரி தான் கூகுள்ல யாராவது சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும் பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அவங்களை ரீட் பண்ண வச்சு அது மூலமா பணம் சம்பாதிக்க போறோம். இப்போ நீங்க கேட்கலாம், இப்படி நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல போஸ்ட் போடுறது மூலமா எப்படி சம்பாதிக்க முடியும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு. ஆக்சுவலி எப்படி நம்மளோட யூடியூப் வீடியோஸ்ல ப்ளே ஆகிற ஆட்ஸ் மூலமா நம்மளோட ஆட்சென்ஸ்க்கு காசு வருதோ அதே மாதிரி தான் நம்மளோட வெப்சைட்ஸ்ல ப்ளேஸ் ஆகிற ஆட்ஸ்க்கும் நமக்கு அதே ஆட்சென்ஸ்ல காசு வரும். சோ இப்படி பிளாகிங் பண்ணி earn பண்ற என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இதை பத்தி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூடியூப்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூவை நம்ம பிளாகிங்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூவோட கம்பேர் பண்ணோம்னா யூடியூப்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்றாங்க. அதாவது பிளாகிங்ல வந்து ஏர்னிங் பொட்டன்ஷியல் அவ்வளவு அதிகமா இருக்குதான். சோ இந்த மாதிரி நீங்க பிளாகிங்ல இருந்து earn பண்றதுக்கு உங்களுக்கு பயங்கரமா ஆர்டிகல் ரைட் பண்றத பத்தின நாலேஜ் இருக்கணுமா இல்ல டைப் பண்ண தெரியணுமாங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. அதுக்கும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அது எப்படி பண்றதுங்கறத நான் இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ நம்ம பிளாகிங் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். சோ அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. சோ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறது ஹோஸ்டிங்கர். எதுக்காகனா ஹோஸ்டிங்கர் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா பெருசா கோடிங் எதுவுமே தெரியாது. பட் அப்படியே இருந்தாலும் ஹோஸ்டிங்கர் மூலமா என்னால நான் நினைச்ச மாதிரியான வெப்சைட்ஸ் ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியுது. சோ அதனால தான் நானும் உங்களுக்கு ஹோஸ்டிங்கரை சஜஸ்ட் பண்றேன். ஒன்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடுல கீழ இருக்கக்கூடிய கிளைம் டீலிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த பேஜ்ல நமக்கு நிறைய பிளான் ஷோ ஆகும். அண்ட் அந்த பிளான்ஸ்ல என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. அதாவது நீங்க ஹோஸ்டிங்கரோட பிரீமியம் பிளான்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வெப்சைட்ஸ், அன்லிமிட்டட் டிராஃபிக், 24/7 கஸ்டமர் சப்போர்ட், அன்லிமிட்டட் ஃப்ரீ SSL, வீக்லி பேக்கப்ஸ் அண்ட் தென் WordPress மாதிரி நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அண்ட் இதுல நீங்க 12, 24, 14 மந்த்ஸ்க்கான பிளானை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரீயா டொமைனுமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதனால நீங்க டொமைனுக்கு தனியா பே பண்ண வேண்டாம். சோ இப்போ உங்களுக்கான பிளானை நீங்க சூஸ் பண்ணிட்டு கீழ உங்களோட அக்கவுண்ட் வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க. either by Google, Facebook or by email. சோ நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண பிளானுக்கான பேமெண்ட் பண்ண போறோம். இன்னொரு சொல்ற பேமெண்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் நீங்க தாராளமா பண்ணலாம். ஹோஸ்டிங்கர் பாத்தீங்கன்னா 30 டேஸ்க்கான ஃப்ரீ மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. சோ அதனால நீங்க பேமெண்ட் பண்ணி 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய மணியை திரும்ப வாங்கிக்கலாம். சோ இப்போ உங்களுடைய பேமெண்ட் நீங்க பண்றதுக்கு கிரெடிட் கார்டு, UPI, Paytm, Patreon, Google Pay எல்லாமே இருக்கு. சோ இதுக்கப்புறம் உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், ஸ்டேட், சிட்டி எல்லாம் என்டர் பண்ணிட்டு இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஹேவ் a கூப்பன் கோட் இருக்குது பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல HARIZONE ன்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்றது இருந்தாலும் டைரக்ட் அதுல இருந்து 10% ரெடியூஸ் ஆயிரும். இத நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோடைய ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் கிட்ட இருந்து ஸ்பெஷலா கட்டு வாங்கியிருக்கேன். சோ கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் லாஸ்டா நீங்க சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல நாம செட்டப்னு இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல கீழ ஸ்கிப் பை டோன்ட் வாண்ட் a personalized experience கிளிக் பண்ணிருங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் a new வெப்சைட்ங்கறத செலக்ட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா WordPress அண்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் AI. நம்ம போன வீடியோல ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் AI யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றத பத்தி பார்த்தோம். பட் இந்த வீடியோல நம்ம WordPress யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம். சோ இதுக்கு அடுத்த பேஜ்ல நீங்க 12, 24, 14 மந்த்க்கான பிளானை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளைம் a free domain சொல்லிட்டு காமிக்கும். அப்படி இல்ல அப்படினா நீங்க தனியா ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்க வெப்சைட்டோட பேர் எப்படி இருக்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க டைப் பண்ணி பாருங்க. அந்த நேம் அவைலபிளா இருக்கான்னு சொல்லி. சப்போஸ் அது அவைலபிளா இருந்துச்சுன்னா அதே நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க கீழ ஸ்கிப்னு இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WordPress யூஸ் பண்ணவா இல்ல ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் AI யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேக்குது. நாம இப்போ WordPress யூஸ் பண்ணிக்கலாம். WordPress நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா செலக்ட் WordPressங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க மேல உங்க WordPressக்கான லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் கரெக்ட்டா இருக்குதாங்கறத செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய WordPress அக்கவுண்ட்க்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர், ஒரு சிம்பிள், ஒரு லோயர் கேஸ், ஒரு அப்பர் கேஸ் அண்ட் ஒரு லாட்டின் லெட்டர் மொத்தம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். சோ அதனால நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு அது சரியாகதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்ங்கற பட்டனை கிளிக் பண்ணலாம். சோ அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரிவியூ பண்ணி பாத்துக்கலாம். சோ நாம இங்க இந்த ஆஸ்ட்ராங்கற இந்த ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்டுக்கு பிளகின்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு கேக்குது. நாம இந்த இடத்துல நோ ஐ வில் செலக்ட் பிளகின்ஸ் மேனுவலி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த பேஜ் வந்த உடனே நீங்க கீழ இருக்கக்கூடிய ஸ்கிப்ங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண டொமைனை செலக்ட் பண்ணனும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் எந்த நாட்டுல இருக்காங்கங்கறத நீங்க செலக்ட் பண்ணனும். இது எதுக்காக செலக்ட் பண்ண சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் அவங்களுடைய சர்வர்ஸ் நிறைய இடத்துல ஃபிட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல கூட இருக்கு. சோ அதனால நம்மளுடைய ஆடியன்ஸ் இந்தியாவுல இருந்தாங்க அப்படினா நீங்க இந்த இந்தியன் சர்வரை சூஸ் பண்றதால உங்களுடைய வெப்சைட் லோட் ஆகிற ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும்.
ஸோ அதனால நம்மளுடைய ஆடியன்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நான் இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க அட்மின் பேனல் இருக்கிற இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அட்மின் பேனல் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட். இதில் தான் நம்ம நம்மளுடைய வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கீழே நம்ம செலக்ட் பண்ண ஆஸ்ட்ராங்கிற தீமை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் கஸ்டமைசிங்கிறத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அந்த தீம் இப்படி தான் இருக்குது. சோ நம்மளால இதுல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டையும் ஒரு இமேஜஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம அந்த தீமை கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து கூட நமக்கு பிடிச்ச மாதிரியான வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ இதுவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. சோ அதனால நம்ம அடுத்த வீடியோல இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி கண்டினியூ பண்றதுங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோடைய பார்ட் 2 பார்க்கிறதுக்கு ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அமேசான்ல விக்கிற ஏதோ ஒரு பொருளோட லிங்கை ஷேர் பண்ணி அது மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கறத தெரிஞ்சுக்க லெஃப்ட் சைடுல தெரியுற இந்த கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்கறேன்.